உங்க ஆடியோ கேட்க மாட்டேங்குது. கேக்குது தம்பி. ரெகுலர் ரைட். இடி சேர்க்கிறோம். ஃபார்ம் அமைக்கிறது. அமைக்கிறது ரெகுலர். ரெகுலருங்கிறப்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். நீங்க அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரலாம். ஃபார்ம்ஸ். இது ரெகுலரா வந்துருது. இது ரெகுலர். ரெகுலர்னு போட்டாலும் ஈஸியா வந்துடும். இப்ப ஃப்ரேம் சொல்லுங்க, ரெகுலரா இரெகுலரா? என்னமோ உங்க ஆடியோ எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்க மைக்கு பக்கத்துல இல்ல போட்டுருக்கு. இது ரெகுலர். யாராவது ஒருத்தவங்க மைக்கு பக்கத்துல இருந்து சொன்னா பரவாயில்ல. ரெகுலர். வெரி குட். இப்ப தெளிவா கேக்குது. சோ இது ரெகுலர்னு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம என்னெல்லாம் வார்த்தை தமிழ்ல வந்து இப்ப விடைச்சொல் பயன்படுத்துறோமோ எல்லாமே செட் 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 செட். இது எதுவும் இரெகுலர். செட்டிங் 2 டி போட்டுக்கணும். இது இரெகுலர். வெரி நைஸ். இன்க்ரீஸ் சொன்னா அதிகப்படுத்துறது. அதிகப்படுத்துறது என்ன? ரெகுலரா இரெகுலரா? இன்க்ரீஸ். இல்ல ரெகுலரா இரெகுலரா? ரெகுலர். நீங்க இந்த ரெகுலரை பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்ப நீங்க அதை நோட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க யாராவது கேட்டாலும் எக்ஸாம்லயும் கேட்டாலும் ரெகுலரா இரெகுலரா கரெக்டா சொல்லணும். ஏன்னா சில வார்த்தைகள் வந்து கஷ்டப்படுத்திக்கணும்ல, தப்பு பண்ண வச்சிடும். அதுக்கு கரெக்டான முறையான பயிற்சி இருந்தா அந்த தப்பு நமக்கு வந்து வராது. அப்ப நீங்க டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைய லிஸ்ட் பண்ணி அதை அப்படியே எழுதிக்கிட்டா மட்டும்தான் முடியும். ரெகுலர். இப்ப விட்டு போனது பார்ப்போம். ஹெல்ப் ரெகுலரா இரெகுலரா? சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல கொண்டு வந்து இதுல வந்து முதல் கிளாஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுனால ஃபுல்லா அதை நோட் பண்ணிங்க. ரெகுலர்னு போட்டுங்க. எக்ஸலன்ட். சீசா. சீன் ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கீங்க. இந்த சீனுக்கு ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், உச்சரிப்பு ஒண்ணுதான். சீன் பாருங்க, இந்த சீனு உச்சரிப்பு ஒண்ணு. SCENE காட்சி. இதுவும் சீன் தான் படிக்கணும். இந்த இடத்துல சீன் வந்து இந்த சி வந்து சைலண்ட். சீன் படிக்கணும். இதுவும் சீன் தான். இந்த சீன் வந்து பார்த்து. இது வந்து காட்சி. நோட் பண்ணிங்க. ரெண்டும் ஒரே மாதிரி படிக்கணும். சீசா சீன் சீன். இந்த ஹியர் எப்படி சொல்லுங்க? ரெகுலரா இரெகுலரா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ரெகுலர். ஹெர்ட். ஹியர்ட்னு படிக்க கூடாது. ஹெர்ட். ஹியர்
heard. Here, heard. Here, heard. இங்க பாருங்க, heard. D மட்டும் சேர்க்கிறோம். Hearing. Yes. So, இது வந்து sentence வேற இருக்கா? Very good. So, இது ரெகுலர். நல்லா பாத்துக்கீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட். Understood. Understanding. Understand. Very good. So, இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த V3. இந்த V3 தான் நீங்க நாளைக்கு நம்ம பண்ண போற பாசிவ் வாய்ஸ்னு சொல்றாங்க. அந்த பாசிவ் வாய்ஸ்ல எல்லாமே இந்த V3 தான் யூஸ் ஆகும். அதனால தப்பு நடக்கிறது எல்லாமே V2 V3 குள்ள தான் தப்பு நடக்கும். ஏன்னா V1 நல்லா சொல்றீங்க, ING போட்டு V4 நல்லா சொல்றீங்க, 4வது பொசிஷன். S ஆட் பண்ணி V5 சொல்லிடுவீங்க. தப்பு நடக்கிறது இங்க தான் 2 and 3. இந்த 3 தான் நிறைய இடத்துல பயன்படும். இந்த 5ல மிக முக்கியமானது, தப்பே பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்து V3 தான். இதுல தப்பு பண்ணா நிறைய தப்பு வந்துடும். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல, ஆக்டிவ் வாய்ஸ்ல 3 இடத்துலையும், பாசிவ் வாய்ஸ்ல 8 இடத்துலையும், டோட்டலா 11 இடத்துல இது பயன்படும். அதனால இந்த V3 ரொம்ப ரொம்ப இது பண்ணி, இதுல லேர்ன்லாம் வந்து ஒரு டஃப்பான வார்த்தை. ஏன்னா அமெரிக்கால ஒரு மாதிரி சொல்லுவாங்க, யூஎஸ்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அமெரிக்கால வந்து இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலரா லேர்ன் நோட் பண்ணிக்கிங்க, லேர்ன்ட். ஆனா யூகேல, இந்தியாலையும் லேர்ன்ட் பாரு. லேர்ன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இந்த யூஎஸ்ஏ யூஎஸ்ஏல ரெகுலர் அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ரெகுலர் யூஎஸ்ஏ நோட் பண்ணிக்கிங்க. ரெகுலரா ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரீட் அதை அணுகுவாங்க, அதை டீல் பண்ணுவாங்க. எஸ். Regular. ஓகே, அதே மாதிரி இந்த லேர்னை வந்து இந்தியாவிலையும் சரி யூஎஸ்லையும் சரி நிறைய வாட்டி லேர்ன்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, இரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. இங்க லேர்ன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். So this becomes irregular. American English is it? English. So இப்ப இந்த V2 V3ல மட்டும்தான் நிறைய சேஞ்ச் வரும். எப்பயுமே இந்த V2 V3 ஒரு கண்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். யார் பேசுறா, எந்த கண்ட்ரில இருந்து எழுதியிருப்பாங்க, அதனாலதான் இப்படி எழுதுறாங்களா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிகம்னு பிகம்னு ஆகிறது இதுல இருந்து அது ஆகிறது வந்து லேர்ன்டா ஆகுது. லேர்ன் பிகம்ஸ் லேர்ன்ட், லேர்ன் பிகம்ஸ் லேர்ன்ட். அதுக்காக தான் நான் பிகம் யூஸ் பண்ணேன். இது ரெகுலரா இரெகுலரா? ரெகுலரா இரெகுலரா? இன்னும் ஆடியோ
ரெகுலரா irregular ஆடியோ வெரி குட். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம் கேம் கம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருக்கா கம் இருக்கா? கம்ங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம், இங்க பார்த்தோம், பார்த்துருவோம். இங்க இருந்தது கம் கேம் கம் கம்மிங் கம்ஸ் பி ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். பிகம் பிகம் பிகேம் பிகம் பிகம் பிகேம் பிகம் பிகமிங் பிகம்ஸ் அதுதான். ஸோ இங்க இதெல்லாம் முடிச்சிருவோம். இங்க என்ன நம்ம ஆரம்பிச்சோமோ ஆரம்பிச்சது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஆரம்பிக்கிறத முடிச்சிருவோம். பாருங்க, முடிச்சிடலாமா? கம்ப்ளீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? ஓகே. பிகின் வந்து சொல்லுங்க, என்னவா மாறும்? began. இந்த இடத்துல ஐ வந்து ஏவா மாறும். அடுத்தது began. அந்த ஏ யூவா மாறும். ஸோ மூணுமே மூணு மாற்றத்துல இருக்கு. irregular இது. பிகினிங் 2 எண்ணு போடணும். பாத்துங்க, ஒரு எண்ணை ஆட் பண்ணிட்டு பிகினிங். ஸோ இது irregular வந்துருது. ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது. Started. irregular ரெகுலரா? வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். எண்ட் முடிக்கிறது. பார்த்தோன்னே வந்துரும் பாருங்க. இப்ப ரெகுலரா உள்ள ரொம்ப ஈஸியா போகுது பாருங்க. அதனால ரெகுலர் படிச்சிடணும். ரெகுலர் படிக்கிறப்பே irregular படிச்சிடணும். வெரி குட், வெரி குட். வெரி நைஸ். அப்ப அந்த வேர்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். வேர்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு அருமையான வழி ஃபினிஷ். ரெகுலரா ரெகுலரா? சூப்பர். சோ இத மட்டும் ஃபில் பண்ணலாம். இஸ் வந்து என்னவா மாறும்? சூப்பர். பாருங்க, இங்கேயும் இஸ் இருக்கு, இங்கேயும் இஸ் இருக்கு. வாஸ். இங்க என்னவா மாறலாம்? பீன். இது முக்கியமான வார்த்தை. பீன். இருக்கிறது, இருந்தது, இருந்து. இங்க இஸ். ரெகுலரா irregular? பார்த்தாலே தெரியுத. அதான் உங்க திடீர்னு ஆடியோ கட் ஆகுது. பார்த்தாலே தெரியுத. திடீர்னு ஆடியோ கட் ஆகுது. நீங்க வந்து இதுல ஐடென்டிஃபை நம்ம பண்றோம் இல்லையா? என்ன பேசுறோங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இந்த வேர்ப் எங்க மைய கருவா வேர்ப் இல்லாத வாக்கியமே இருக்க முடியாது. பேசுனாங்கன்னா irregular or regular? Very good. Confuse.
நெக்ஸ்ட் லைக் ரொம்ப ஈஸி, ஈல முடிஞ்சிருக்கு. சரி, வெரி நைஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, நோட் பண்ணிக்கோங்க. 4வது 5வது ஈஸி. சோ இந்த இடத்துல டஸ், DOES. இது irregular. சூப்பர். இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சில இது கத்துக்கிட்டோம். முன்னாடி தெரிஞ்ச irregular இருக்கு, ஆனா அதே சமயத்துல நம்ம ரெகுலரா நோட் பண்ணணும். பண்ணோம்னா ஒவ்வொரு வாக்கியத்திலையும் வினைச்சொல் வேர்ப் இல்லாத வாக்கியமே இருக்காது. நம்ம தெரியணும், ஒரு வாக்கியம் யாராவது பேசுனாங்கன்னா எது வேர்புன்னு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அதை கரெக்டா இது பண்ண முடியும். பாத்தீங்கன்னா சில இடத்துல நவுனா இருக்காது, அப்பங்கிறப்ப நவுன் வந்துடும். சில வாட்டி வந்து வேர்பா இருக்கும். நீங்க அதனால கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது பாருங்க irregular. ஆங்கிலம் அடிப்படைகள்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம தப்பா பண்றோமா ரைட்டா பண்றோமான்னு அப்பதான் தெரியும். ரைட். சோ இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மெயினா பண்ணது வந்து ரெகுலர் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம இது பேரு வந்து இதுல வந்து V1 verb வினைச்சொல். இந்த மாதிரி ஒரு இதுல வந்து எதுக்கு இதை கொண்டு வர்றாங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் 12 இருக்கு, பாசிவ் வாய்ஸ் 8 இருக்கு. இந்த 12ஐயும் இந்த 5 இருக்குல்ல, 1 2 3 4 5, இந்த 5ஐயும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 12 இருக்குல்ல, இந்த 12ல ஒண்ணு நல்லா நோட் பண்ணிக்கீங்க. V2 V3 V4 V5 எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆனா இது ரொம்ப ஈஸி. பாசிவ் எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது ரொம்ப ஈஸியா V3 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த V3 எவ்வளவு முக்கியமா படுது இல்ல. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இது எப்படி பண்ணி நீங்க பார்ப்போம். ஹைடு மறைக்கிறது என்னவா இருக்கும்? மறைக்கிறது. நிறைய பேருக்கு சொல்லுங்க. இல்ல, ஹிட்டு. நம்மள தடுமாற வைக்கும், நம்மள ஹிட். இது வந்து ஹிடன். இப்ப பாசிவ் வாய்ஸ் ஃபுல்லா இதை யூஸ் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல பாஸ்ட்க்கு மட்டும் ஸ்ட்ரக்சர் நம்பர் 5க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, இது ஃபுல்லா அங்க வந்துடும். இதுல என்னன்னா, இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இங்கேயும் V3 யூஸ் ஆகுது பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்லயும் V3 யூஸ் ஆகுது பாருங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் ஆகுது, ஆக்டிவ் வாய்ஸ்ல. நல்லா பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல இந்த 12 இடத்துல 3 இடத்துல V3 யூஸ் ஆகுது. இந்த 8 இடத்துலயும் யூஸ். இந்த V2 இருக்கு பாத்தீங்களா, இந்த V2 மொத்தமே ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் ஆகும். ஆனா ரொம்ப முக்கியமான இடம். பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் ஒரு இடம்னாலும் பயங்கர முக்கியமான இடம் தான் அது. ஆனா தெரிஞ்சு வச்சுங்க, இது வந்து நாளைக்கு ரொம்ப தெளிவா பேச போறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த இடத்த நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம், நல்லா பண்ணிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. இப்பதான் ஆரம்பிக்கிறோம். நான் வந்து
ரைடு சவாரி செய்யறது பாருங்க, குதிரையில சவாரி செய்யறோம், டூ வீலர்ல சவாரி செய்யறோம். ரைடு. ரோடு, ரிடன். இதை நீங்க படிச்சாதான் யாராவது ஒருத்தவங்க இதை பயன்படுத்துறப்ப உங்களால வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். ஓ கரெக்டா பண்றாங்களே, இவ்வளவு அழகா பண்றாங்க, நம்ம கரெக்டா நம்ம பேசுறப்ப இப்படிதான் பேசணும். ரோடு போற இடத்துல ரிடன் போட முடியாது, ரிடன் போற இடத்துல ரோடு போட முடியாது, ரைடு போற இடத்துல ரைடிங் போட முடியாது, ரைட்ஸ் போற இடத்துல வெறும் ரைடோட நிப்பாட்ட முடியாது. அதனாலதான் இதுல எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ வீட்லயோ பள்ளியிலயோ, திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு பாருங்க, திருப்பி திருப்பி திருப்புறேன் 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 திருப்புறேன். உடனே பார்த்தோடனே ரிட்டர்ன் ரிட்டர்ன் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, அப்ப இது ரெகுலர் தானே அப்படின்னு மைண்ட்ல உடனே இது ரெகுலரா இர்ரெகுலரானு வரணும். அப்படி வந்தால்தான் நம்ம வந்து அடுத்தடுத்தாப்புல ப்ரொசீட் பண்ணுவோம். பாசிவ் வாய்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாசிவ் வாய்ஸ்க்கு முன்னாடி உள்ள எல்லா அடிப்படைகளையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா B3 மட்டும் தான் வரும். டூ இப்படிதான் போகும், ஹேவ் இப்படிதான் போகும். பாருங்க, ரிட்டர்னிங், ரிட்டர்ன்ஸ். ஸோ முக்கியமா சில விஷயம் மட்டும் சொல்லி இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன். ஏன்னா அடுத்த வகுப்புல உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ் வேணுங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு உடனே பாசிவ் வாய்ஸ் போயிடலாம். இப்ப பாருங்க, ஹேவ்னு ஒரு வார்த்தை இருக்கு. பெற்றிருக்கிறேன், ஹேவ். ஐ ஹேவ் a pen. நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். இங்க என்ன மாறும்? பெற்றிருந்தேன். இங்க என்ன மாறும்? நல்லா சொல்லும், நல்லா சொல்லும். மாறும், அர்த்தம் தான் வேற. இது நான் சொன்ன மாதிரி அந்த 20 வாக்கிய அமைப்புல 11 இடத்துல இது பயன்படும். இது ஒரு இடத்துல பயன்படும். ஒரு இடத்துல பயன்பட்டாலும் மிக முக்கியமான இடத்துல தான் இது பயன்பட போகுது. அதனாலதான் V2 V3 2 கண்கள். இதுல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும், புரியாம போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா அடிப்படையில இதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு வரணும். ரெகுலர் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ரெகுலர் இர்ரெகுலர்லயும் ஒரே மாதிரி இருக்கு. ஓ எல்லா வகையிலயும் இருக்கு. இது ஹேவிங். ஈய கட் பண்ணிட்டு ஐ போட்டுருங்க, லெஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க போடுவீங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். டூ டிட்டு மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இது வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். லோ 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 தெரிஞ்சிருக்கணும். அப்ப இப்ப ஃபால்னு என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க. செல்லுங்கிறது நல்லா பாருங்க, செல்லு வெட்டுறது, மரத்தை இந்த செல்லு வேற, இந்த கீழே விழுவுறது வெட்டுறது, கீழே விழுவுறது. ஐ ஃபெல் த ட்ரீனா இங்க ஃபெல்ட். பாத்தியா ஆங்கிலம் பார்த்தீங்களா எப்படி? ஃபெல்ட்னா வெட்டுறது, வெட்டுறது. ஃபால்னா கீழே விழுவுறது. ஃபாலன் இங்க வந்து ஃபாலிங் போடுங்க, இங்க இப்படி போட்டுருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் சொன்னேன், இந்த V1 V2 V3 நமக்கு நிறைய விஷயம் தெரியாத மாதிரி இருக்கும், கடைசியில பார்த்தா நிறைய விஷயம் தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சுதாரிக்கணும். ஸோ இதை நீங்க தரவு பண்ணாதான் ஆக்டிவ் வாய்ஸை தரவு பண்ண முடியும். ஆக்டிவ் வாய்ஸை நீங்க பக்காவா தரவு பண்ண பாசிவ் வாய்ஸ் வந்துடும். இன்ஃபேக்ட் ஆக்டிவ் வாய்ஸுக்கு தான் நேரம் எடுத்துக்கணும். அதுல 12 விதமான இது இருக்கு, 5 விதமான வேர்பை யூஸ் பண்றோம். இது அப்படி இல்லை, வெறும் 8 தான். ஒரே ஒரு வேர்பை தான் யூஸ் பண்றோம். என்னன்னா மொழியில ஆளுமை வேண்டும். பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய எழுத்தாளர்கள், பெரிய பேச்சாளர்கள், லீகல் சிஸ்டம், கவர்மெண்ட், இதுலலாம் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும், ஒரு பொதுப்படையானது. அப்ப உங்களுக்கு மொழி ஆளுமை வளர வளர பாசிவ் வாய்ஸ் ஈஸியா வந்துடும். ஸோ பாசிவ் வாய்ஸ் உங்க பாட புத்தகங்களை தாண்டி ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்கிறப்ப ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா அங்கதான் பாசிவ் வாய்ஸ் நிறைய இருக்கு. உங்க பாடத்திட்டங்கள்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் நிறைய இருக்கும். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பாக்கி எல்லாத்துலயும் பாசிவ் வாய்ஸ் இருக்கும். நீங்க ஸ்கூலை விட்டு வெளில போயிட்டா பாசிவ் வாய்ஸ் ஏகப்பட்டது பார்க்கலாம். ஃபால், ஃபெல், ஃபாலன், ஃபாலிங், ஃபால்ஸ். இந்த மாதிரி விஷயம் தான் நீங்க பார்க்கணும். இது ஒரு கஷ்டமானதுனாலும் பின்னாடி வரப்போற கிளாஸ்ல
நிறைய நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரைட்? நம்ம பாருங்க ரொம்ப சிம்பிளா டெய்லி உட்கார்ற ஒரு விஷயம். உட்கார்றதுங்கிறது டெய்லி பண்ற விஷயம். லொகேஷன் சொல்ல முடியுமா? சிட்டுக்கு அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் சாட்டு தான். சாட்டு தான். இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயத்த மைண்ட்ல ஒரு வாட்டி நம்ம கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணாதான் யாராவது கேட்கிறப்ப படாதுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நமக்கு தப்பாவே தோணும். இப்ப இந்த மாதிரி ஒரு இது காட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா அடிக்கடி இதை எங்கேயோ பயன்படுத்துவோம் தமிழ்ல. இத வந்து ஷோடுன்னு பண்ணிட்டு நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி விஷயம் தான் இங்க வந்து ஷோன்னு போடணும். ஷோடு ஷோன் இங்க ஷோடுன்னு போட்டக்கூடாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பிரிட்டிஷ் இந்தியாவும் ஷோன் தான் போடுவாங்க. ஒளிர்றது பாருங்க, ஷைன். இந்த இடத்துல ஷைன், ஒளிர்றது. ஷைன் நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க. ஷைன் தான் ஷோனா மாறும். இந்த ஷோன் வேற, ஒன்னா ஒரே மாதிரி உச்சரிக்கணும், ஆனா வேற. ஒளிர்றது உச்சரிக்கிறது, ஒளிர்றது பாருங்க. இது காட்டுறது, இது உச்சரிக்கிறது. காட்டுறது, இது ஒளிர்றது. ஷைனிங், ஷைன்ஸ். நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீங்க ரெகுலர் நீங்களே போட்டுருவீங்க. பாருங்க, இது இர்ரெகுலர், இது இர்ரெகுலர், இது இர்ரெகுலர். ஆனா இது ரெகுலரு. ரெகுலர். இது பாருங்க, இது இர்ரெகுலரு. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இத வந்து நான் வீடியோ அனுப்புறேன், இந்த லிங்க் அனுப்புறேன். அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னன்னு திருப்பி போட்டு பாருங்க. நோட்ஸ்ல நீங்க இன்கம்ப்ளீட்டா இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லா வார்த்தையும் பாருங்க, நம்ம பேசுற வார்த்தை எல்லாத்தையும் யூஸ் பண்றது எல்லாமே உள்ள இங்க லிஸ்ட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? அவ்வளவுதான். நம்ம கிராமட்டிக்கலா பேசணும், கிராமர்ல கரெக்டா இருக்கும். நீங்க அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா பரவாயில்ல. நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாலே, உங்க கிராமரை நீங்க கரெக்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சிடும். இந்த கிராமர் எப்படி வாக்கியம் அமைக்கணும், வாக்கியம் எப்படி இந்த வார்த்தைகள் எப்படி பலவிதமான வார்த்தைகள் இருக்கு. எந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சு கரெக்டா பண்ணணும். அது எவ்வளவு ரெகுலர் இருக்கு, எவ்வளவு ரெகுலர். இது புரியுதா? இது இது பண்ணிக்கலாமா? சோ அடுத்ததுல வந்து நான் இந்த சொன்னதுதான் அடுத்த கிளாஸ்ல இந்த 12 குயிக்கா ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா புரியுது அப்படின்னு சந்தோஷம். அதை தமிழ் படுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். இதை வச்சு இதை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்கணும். நமக்கு என்ன கையில இருக்குது, கையில வெண்ணெய் இருக்கு, அதை நெய்யா மாத்தணும். இதை வச்சு இது எப்படி பண்றோம்னு தான் பார்க்கணும். ஏன்னா இதுதான் இதுலயே இந்த 12ல இந்த ஃபர்ஸ்ட் சொல்ல இல்லையா, இந்த 12 இருக்குன்னு. இந்த 12ல திருப்பி சொல்றது எல்லா வகுப்புலையும் நான் சொல்லிட்டே இருப்பேன். இந்த 12 இது 4 பிரிச்சுக்கணும். இப்படி போடுறேன் நான், இங்க பொதுப்படையா போடுறேன். இந்த 12 4 பிரிச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 4 ஃபோக்கஸ் பண்ணா அடுத்த நாள் வந்துடும். இந்த 8 இருக்குல்ல பேசிவ் வாய்ஸ், இதுல 3, இந்த 3 ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணா அடுத்த 3 ஒடியா இருக்கும். இது 2 பண்ணா அடுத்த 2 ஒடியா இருக்கும். ஸோ 4 ஸோ இதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இந்த 12 எவ்வளவு தரமா இருக்குமோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மொழி ஆளுமைன்னு நான் சொல்றேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 1 இருக்குல்ல, 12 8, இந்த 1 இருக்குல்ல, இதை கரெக்டா நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த 4 மட்டும் ஃபர்ஸ்ட் போடுறேன். இங்க 5 6 7 8 இருக்கு, இங்க 13 வருமா?
இங்க பாருங்க, இதை மட்டும் பாருங்க. 14, 15. blank உங்களுக்கு இந்த 13 வந்து கஷ்டமா இருக்குன்னா இங்க இழுத்து இந்த 12 போட்டுங்க. அப்புறம் 13ங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த 12 இருக்குல்ல, இந்த 12ல 13, 14, 15 இது வந்து பிளாங்கா இருக்கு. இதுல 16, 17, 17 19 இங்க ஒரு பிளாங்க் இருக்கு. இதுதான் ஏகப்பட்ட பிளாங்க் இருக்கிறது நமக்கு நல்லதுதான். இப்ப பாருங்க, ஏன்னாக்கா அது இப்ப இதுதான் நல்லா பாத்துக்குங்க. 1தான் 13. அர்த்தம்லாம் மாறாது, வார்த்தைகள் மாறுது, சொல்லப்படுற விதம் மாறுது. ஆனா சொல் வந்து ஒண்ணுதான். 1தான் 13 நோட் பண்ணிக்கிங்க. 2 தான் 14. இந்த அடிப்படை புரிதல் இல்லைன்னா பாசிவ் வாய்ஸ் கஷ்டமா இருக்கிறது காரணம் என்னன்னா 1, 13 ஒண்ணுதான். என்னது இது? சிம்பிள் பிரசன்ட். ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் தான். சிலது பாசிவ் வாய்ஸ்ல இருக்காது, சிலது இருக்கும். ஆனா இருக்கிறது எல்லாமே ஈக்குவல். இது என்னது? பிரசன்ட் கன்டினியூஸ். இந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும் பாருங்க. இந்த அடிப்படையான ஒரு விஷயம் வந்து நல்லா பாருங்க. இந்த அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது 2 ஒண்ணுதான் இருக்காது. பிரசன்ட் பர்ஃபெக்ட் ரெண்டும் ஒண்ணுதான். எந்த 2 ஒண்ணு? நான் இந்த ஈக்குவல் டு போறேன் பாருங்க. 3 தான் 15, 15 தான் 3. சொல்ற விதம் வேற, அவ்வளவுதான். சொல்ற விதம் வேற, அதான். ஒண்ணுதான். இது புரியுதா? இப்ப நான் வந்து ஒரு இது சொல்றேன்னா, ஐ ரைட் எ லெட்டர்னா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீனா என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான். சப்ஜெக்ட வேர்பு, சப்ஜெக்ட மாத்திரம், ஆப்ஜெக்ட மாத்திரம், வேர்பு மாத்திரம். 3 பொசிஷனையும் மாத்திரம். எதுக்கு மாத்திரம்னா இதை வேற விதமா சொல்றது. எப்படி, எதுக்காக வேற எந்த சொல்லணும்? இது பொதுப்படையா பேசுறப்ப இது சொல்லணும், இது குறிப்பா பேசுறப்ப சொல்லணும். அதாவது இது வந்து நல்லா பாருங்க, செயல், ஆக்ட். இந்த ஆக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப இது வருது. செயலை இப்ப பாருங்க, யார் இப்ப பாருங்க, யாரு ஆக்டர்? இப்படி போடுங்க, ஆக்டர் செய்யறவர். செய்யறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்ட் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்கா பாசிவ் வாய்ஸ். ரெண்டும் ஒண்ணுதான். பாருங்க, நான் 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 ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு நானை முன்னிலைப்படுத்தினா ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்டர். இதுவே வந்து எழுதுறத முன்னிலைப்படுத்தினா என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது அப்படின்னு எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னாக்கா, இந்த ஆப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னாக்கா, அந்த லெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பாசிவ் வாய்ஸ். எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்கா ஆக்டிவ் வாய்ஸ். லெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்கா இதுக்கு பேரு சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணி ஆப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாத்திட்டீங்கன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஆனா ரெண்டும் ஒண்ணு. இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். எல்லாரும் கவனமா கேளுங்க. இது இப்ப வந்து இப்ப பாருங்க, நான் புத்தகம் படிக்கிறேன், என்னால் ஒரு புத்தகம் படிக்கப்படுகிறது. ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதானே? அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் தான். ஆனா இதுதான் வந்து அடுத்த வகுப்புல இந்த 12 பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் 4 பாருங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றது, இந்த 4 ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்த 4 நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் இந்த 1 = இப்போ வந்து இந்த அப்படியே போடுங்க. 5 = 16. உங்களுக்கு வந்து நிம்மதியா போயிடுதுல்ல. இப்ப இதுதான் அவர் சொல்ல வர்றாரா? 2 ஒண்ணுங்கிறாரு. நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டோமா? 6 தான் 17. வாய்ஸ் மாறி இருக்கு, டென்ஸ் மாறல. டென்ஸ் ஒண்ணுதான். 7 தான் 18. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், வேற மாதிரி சொல்றோம். 9 தான் 19.
11 தான் 20. லோகேஷ் இது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சப்ஜெக்ட மாத்துறாங்க, ஆப்ஜெக்ட மாத்துறாங்க, வேர்ப மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்திடுறாங்க. ஆனா அர்த்தத்தை மட்டும் மாத்த மாட்டாங்க. அதுதான் பாசிவ் வாய்ஸ். புரியுதா? இந்த அர்த்தம் தான் இது அப்படியே போடுற பாருங்க. ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க. இத அப்படியே காப்பி பண்றேன், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். பிரசன்ட பாஸ்டா மாத்துறேன். ஆக்டிவ் வாய்ஸா இருக்கட்டும், பாசிவ் வாய்ஸா இருக்கட்டும், டென்ஸ் ஒண்ணுதான். பாருங்க, ஒரே மாதிரி போடுற மாதிரி. இந்த புரிதல் தான் வேணும். இப்ப வந்து இந்த புரிதல் தான் நீங்க வந்து ஒரு லீகலா இருக்கணும், ஒரு கோர்ட், ரைட்? ஒரு இலக்கியம், எது நீங்க எங்க போனாலும் சரி, படிப்பை தாண்டி வாசிக்கிறதுக்கு எங்க போனாலும் இதை யூஸ் பண்றதுக்கு காரணம்னால பெரிய பெரிய நன்மைகள் இருக்கு பாசிவ் வாய்ஸ். அதை பத்தி அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதோட முக்கியத்துவம் என்ன, இது ரெண்டும் ஒண்ணுங்கிறப்ப இது 5 மட்டுமே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு 16 யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும். இல்ல 16 மட்டுமே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு 5 அப்படின்னு வரும். இல்ல அதுக்கு அடிப்படை காரணங்கள் இருக்கு. ஆங்கிலத்துக்கே உள்ள சில குறைபாடுகளை போக்குறதுக்காக அவங்க பாசிவ் வாய்ஸை கொண்டு வந்து இது பண்றாங்க. ஸோ தமிழ்ல வந்து நீங்க ஆக்டிவ் வாய்ஸை வச்ச காலத்தை ஓட்டிடலாம். ஆனா பாசிவ் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறது பார்ப்போம். இப்ப பாருங்க, இதே மாதிரி லுக் அட் திஸ், நான் எப்படி போடுறேன் பாருங்க, அதே மாதிரி தான் காப்பி பண்றேன். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ் பிளாங்கா போடுமா, இப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் பதில் ஃபியூச்சர் போடும். எகைன் இது ரைட்டு தான், இது எல்லாமே ரைட்டு. இப்ப நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போடுங்க. 4 வந்து பிளாக்கா இருக்கு, இங்க பிளாக்கா இருக்கு பாசிவ் வாய்ஸ். 8 வந்து பிளாங்கா இருக்கு, 8 இருக்குது ஆனா அந்த சைடு பிளாக் பாசிவ் சைடுல. 10 இருக்குது ஆக்டிவ்ல, ஆனா அங்க பிளாங்க். நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியா போயிடுவீங்க. அங்க 12 இருக்கு, நான் இங்க 20க்கு அப்புறம் பிளாங்க் தான் இருக்கு. இது ஒரு இது கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சங்கரி, நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? இப்படி எந்த எனக்கு வந்து என்ன வேணும்னா, இந்த வேர்ப் வந்து இருக்குது இல்லையா, நான் வந்து ஒரு எக்ஸல் இப்ப கூட அனுப்புறேன். அதுல வந்து முதல் V1 மட்டும் நான் போடுவோம், பாக்கியெல்லாம் ஃபில் பண்ணுவோம். அது எல்லா இதுல ரொம்ப பெரிய ஒர்க் ஷீட். அதுல வந்து ஒரு 100 எடுத்து கூட பண்ணலாம், டாப் 100 மட்டும் எடுத்து பண்ணலாம். நான் இப்ப கொஞ்ச நேரத்துல அனுப்பி விடவா? அதை பார்த்தா எல்லாமே கவர் ஆயிடும். அது அதை விட அதிகமா இருக்கும், சூப்பரா இருக்கும், நிறைய இருக்குது. சரி, இப்போ கொடுத்தன கூட நான் ரெடி பண்ணிடுறேன். நான் இப்ப எக்ஸல் இப்ப அனுப்பி விடுறேன். ரொம்ப அதை நீங்க வந்து நல்லா எவ்வளவு தூரம் இரகுலர் வேர்ப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, எவ்வளவு தூரம் இரகுலர் வேர்ப்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு வார்த்தை உள்ள வந்து இது தப்பு, இது ரைட்டு, இது யூஸ் பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணணும், இது ரெகுலர், இது இர்ரெகுலர், இதுவே மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு, அப்படி எல்லாமே இருக்கும். நான் அனுப்புற ஒர்க் ஷீட் ஒரு பெரிய ஒர்க் ஷீட்டா இருந்தாலும், அது ஒரு வாரமா இருந்தாலும், நீங்க அப்பப்ப டைம் கிடைக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. நான் இப்ப அனுப்பி வருவேன். அனுப்பு மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கலாம், வரமாட்டேங்குது. எதை மேக்ஸிமைஸ் பண்ண சொல்றீங்க? அது இந்த இப்ப நீ இருக்கிற ஸ்கிரீன் வந்து ஒரு 3/4 தான் தெரியுது எங்களுக்கு. ஒரே நிமிஷம் பாருங்க. அந்த ஷீட்டை மேக்ஸிமைஸ் பண்ணு. இது எப்படின்னா, இதை நான் இங்க பண்ணு, இதை மினிமைஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். மினிமைஸ் பண்றியா? சரி, மினிமைஸ் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். இதை மினிமைஸ் பண்ண உங்களுக்கு எழுத்து சின்னதாக தெரியும். இதை பண்ண மேக்ஸிமைஸ் பண்ணு. இங்க 100, ஒரே நிமிஷம், 100% இதை கொண்டு வரேன். இந்த பாருங்க, நான் கொண்டு வரேன். இப்ப பாருங்க, இல்ல
இல்ல லெட்டர்ஸ் சொல்லல, ஆ, லெட்டர் ஸ்கிரீனை சொல்றேன் தம்பி. அங்கதான் இது பண்ணணும் சங்கரி. இங்கயா இரு பாக்குறேன். ஏன்னாக்கா அப்படியே ஸ்கிரீன் வரும் எனக்கு. இப்ப நான் ஷேர் பண்றேன் பாத்தியா, இந்த screen வந்து ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்போ வருது. நான் சரி முடிய போற நேரத்துல பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணேன். இப்போ பெருசா இருக்கு இல்லடா. வெரி குட் வெரி குட். உனக்கு நான் வீடியோ அனுப்புறப்ப அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். சரி நான் இப்ப அனுப்புறேன். அதோட இந்த 500 வேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஆமா, முடிஞ்ச அளவு அந்த 500 வார்த்தையுமே நீங்க மாத்தி பாருங்க. பாருங்க, நல்லா படிக்கிறவனுங்க பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் இதை மட்டும் இவங்களே பண்ணட்டும். அந்த 500 வார்த்தையை தாண்டி அவங்க லைஃப்ல யூஸே பண்ண மாட்டாங்க. வேர்பு இரகுலர் வேர்பு, ரெகுலர் வேணா யூஸ் பண்ணுங்க. நான் இப்ப அனுப்பி விடுறேன். எல்லாரையும் நான் அடுத்த வகுப்புல சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு உண்டுல்ல, நாளைக்கு வச்சுக்கலாம் தம்பி. நாளைக்கு ஸ்ட்ரைக்ல நான் கலந்துக்கிறதால நாளைக்கு லீவ் தம்பி. நான் அப்ப புதன்கிழமை வச்சுக்கலாமா? புதன்கிழமை. பாசிவ் வாய்ஸ் யாரும் மிஸ் பண்றாங்க. ஆக்டிவ் பாசிவ் நல்லா ஒரு இது பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த இரகுலர் மட்டும் அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு வரட்டும். நான் இப்ப அனுப்பி விடுறேன். ஸ்ட்ரைக்ல கலந்துக்கலன்னா உனக்கு நான் வீட்லயே கால் பண்ணிடுறேன். நீ ஆஸ் யூஷுவல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணு. சரி சரி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். You are welcome. Thank you. See you or see you.